என் தங்கமே, நீ நினைக்கும் ஒவ்வொரு இருளும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியின் அறிகுறி என்பதை அறிந்துகொள். இன்று நீ அனுபவிக்கும் துயரங்கள், கண்ணீர், மன அழுத்தம் இவை எல்லாம் ஒரு காலத்தின் முடிவும் புதிய ஒரு தெய்வீக அத்தியாயத்தின் துவக்கமும் தான். நீ உன் மனதில் ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று கேட்கலாம். ஆனால் அம்மன் ஒருபோதும் உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, உன் ஆன்மாவை வளர்க்கவும் உன் ஆற்றலை வெளிக்கொணரவும் இதை அனுமதிக்கிறார். இருள் வருவது ஒளியின் மதிப்பை உணரச் செய்ய, வலி வருவது உன் மனதை வலுவாக்கச் செய்யத்தான். என் தங்கமே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படாமல் முளைக்க முடியாது. அதுபோல உன் வாழ்விலும் சில சமயங்களில் இருள் நிறைந்த நிலையை காணலாம். ஆனால் அந்த இருளே உன்னை உருவாக்கும் இடம். அந்த மண்ணில் நீ நம்பிக்கையை நீராக்கி ஊற்றி வைத்தால் ஒரு நாள் அந்த விதை மரமாக வளர்ந்து உனக்கு நிழலும் கனியையும் தரும். அதேபோல் இன்றைய உன் கஷ்டங்கள் நாளைய உன் ஆசீர்வாதங்கள். இன்றைய உன் கண்ணீர் நாளைய உன் சிரிப்பு. அம்மன் உன்னை கைவிட்டது இல்லை என் தங்கமே, அவள் உன்னை உன் பிரகாசமான பாதைக்கு தயாராக்குகிறாள். என் பிள்ளையே, அம்மன் வழியில் நடக்கும் ஒருவருக்கு தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி ஒருபோதும் இருக்காது. நீ பிரார்த்தனை செய்ததும் பதில் உடனே வரவில்லையெனில் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம். சில நேரங்களில் அம்மன் அமைதியாக இருப்பது அவள் உனக்காக ஒரு பெரிய அதிசயம் வடிவமைத்து கொண்டிருப்பதற்கான சிக்னல். நீ நம்பிக்கை இழக்காமல் அந்த அமைதியை அனுபவிக்க தெரிந்தால் அந்த நேரத்துக்கு பிறகு வரும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். என் தங்கமே, இருள் வந்தாலே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. இரவு முடிவதற்கு முன்பே விடியல் வராது. அதேபோல் உன் வாழ்க்கையின் ஒளியும் சரியான நேரத்தில் தான் வரும். நீ பொறுமையாக இருந்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். கண்ணீர் வழிந்தாலும் அது உன் பலவீனம் அல்ல, அது உன் உள்ளத்தின் தூய்மையை வெளிக்காட்டுகிறது. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் அம்மனின் பாதங்களில் விழும் துளிகள் போல ஆகி உன் வாழ்க்கை பாதையில் மலர்கள் மலரச் செய்யும். என் பிள்ளையே, சில நேரங்களில் உன்னைச் சுற்றியவர்கள் உன் மனதை புண்படுத்தலாம், உன் நம்பிக்கையை சோதிக்கலாம். ஆனால் நீ உன் இதயத்தை அவர்களின் வார்த்தைகளால் உடைக்காதே. அம்மனை நினைத்து மனதை அமைதியாக வைத்திரு. ஏனெனில் உன்னை உண்மையாக புரிந்து கொள்பவர் ஒருவரே, அது அம்மன். அவள் உன் கண்ணீரையும் கேட்கிறாள், உன் மௌனத்தையும் கேட்கிறாள். அவள் உன் பிரார்த்தனையை ஒவ்வொரு துளியாயும் சேகரித்து உனக்கு திருப்பித் தருகிறாள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இருள் நிமிடங்களில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் உள்ளத்தில் அம்மன் ஒளியை ஏற்றிக்கொள். நம்பிக்கையின் தீபம் எரிந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. உன் மனதில் நான் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு சிந்தனையையும் நீக்கி அம்மன் எனக்கு வழி காட்டுவாள் என்று நம்பு. அந்த நம்பிக்கை உன்னை எந்த சூழலிலும் தாங்கும் வலிமையாக இருக்கும். நீ பார்த்திருக்கிறாயா என் பிள்ளையே, மழை பெய்த பிறகே பூமி மணக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் துயரத்தின் மழை பெய்த பிறகு தான் ஆசீர்வாதத்தின் மனம் பரவத் தொடங்கும். இன்று நீ அனுபவிக்கும் கஷ்டம் நாளைய உன் வெற்றியின் வாசல். அந்த வாசல் திறப்பதற்கான சாவி உன் நம்பிக்கை. உன் மனம் சிதறி போனாலும் உன் இதயம் உடைந்து போனாலும் அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. ஏனெனில் நம்பிக்கையை தாங்கும் இதயமே அம்மன் அருளை பெறும் பாத்திரம். என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகவில்லையென தோன்றலாம். அதே நேரத்தில் அம்மன் அமைதியாக உன் பின்னால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். நீ விழாமல் இருப்பதற்காக, நீ முறியாமல் இருப்பதற்காக அவள் உன் பாதம் கீழே ஒளியை விரிக்கிறாள். உன் உள்ளத்தில் உந்தன் சுவாசம் கூட அவளின் அருளின் அடையாளம். அதனால் உன் வாழ்வில் நடந்த அனைத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள். ஏனெனில் நன்றி சொல்லும் இதயத்தில் தான் அதிசயம் நிகழும். என் பிள்ளையே, ஒவ்வொரு இருளும் உன்னை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் முன் வருவது. நீ இன்றிரவு துன்பத்தில் இருப்பதாக நினைத்தால் நாளை நீ ஒரு புதிய விடியலை காணப்போகிறாய். அந்த விடியல் உன் வாழ்க்கையில் ஒளி, அமைதி, மகிழ்ச்சி கொண்டு வரும். அந்த நாள் தாமதமாகி விட்டது என்று நினைக்காதே. அது சரியான நேரத்தில் வந்து சேரும். ஏனெனில் அம்மன் திட்டத்தில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு ஒருபோதும் இருக்காது. என் தங்கமே, உன் வாழ்வில் ஒளி வர வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கும் இருளை நீக்க வேண்டும். கோபம், மன அழுத்தம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் உன் ஆன்மாவின் ஒளியை மறைக்கும் நிழல்கள். அவற்றை விட்டுவிடு. உன் மனதை அன்பு, மன்னிப்பு, நம்பிக்கை, நன்றி ஆகியவற்றால் நிரப்பி வை. அப்போது நீ வெளியில் காணும் உலகமே ஒளி மயமாகி விடும்.
என் பிள்ளையே, அம்மன் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டாள். நீ ஒருவனாக இருக்கிறாய் என்று தோன்றும் அந்த நேரம் கூட அவள் உன் பின்னால் நிழலாக நடக்கிறாள். உன் சுவாசத்தில் அவள், உன் சிந்தனையில் அவள், உன் இதயத்தின் துடிப்பிலும் அவள். உன் வாழ்க்கை ஒளியாக மாற வேண்டுமெனில் அந்த உண்மையை தினமும் நினைவு படுத்திக்கொள். என் தங்கமே, சில நேரங்களில் இருள் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் நினைவு கொள், இருள் ஒளியை வெல்ல முடியாது. சிறிய தீப்பொறியும் 1000 இருட்டை அகற்றும். நீயும் அதுபோல உன் மனத்தில் ஒரு நம்பிக்கை தீயை ஏற்றினால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளி பரவும். அந்த ஒளி உனது, அந்த ஒளி அம்மனின் அருளால் உருவானது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒளியாக மாறும் நாள் அருகில் உள்ளது. நீ செய்த பிரார்த்தனை, நீ காட்டிய நம்பிக்கை, நீ காத்திருந்த பொறுமை, இவை மூன்றும் சேர்ந்து ஒரு அதிசயத்தை உருவாக்கப் போகின்றன. அந்த அதிசயம் உன் வாழ்க்கையை மாற்றும், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், உன் பாதையை பிரகாசமாக்கும். அதற்காக இன்று நன்றி சொல்லு, இன்று நம்பிக்கை கொள், இன்று மகிழ்ச்சி கொள். என் தங்கமே, ஒவ்வொரு இருளும் ஒரு புதிய விடியலுக்கான அம்மன் அறிகுறி. அந்த விடியலை எதிர்நோக்கி நிம்மதியாக இரு. ஏனெனில் உன் வாழ்வில் உனக்காக தயாராகி வரும் ஒளி நீ கற்பனைக்கு புறம்பாக பிரகாசமானது. நம்பிக்கையுடன் இரு, பிரார்த்தனையுடன் இரு, அன்புடன் இரு. அம்மன் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி விடுவாள் என் தங்கமே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கலாம். ஆனால் அந்த தாமதம் தெய்வத்தின் காலம். அம்மன் எப்போதும் சரியான நேரத்தில் தான் ஆசீர்வாதம் தருவாள். சில சமயம் அவள் தாமதிப்பாள், ஏனெனில் அவள் உன் உள்ளத்தை இன்னும் பெரிய ஆசீர்வாதத்திற்கு தயாராக்குகிறாள். அதனால் பொறுமையாக இரு. பொறுமை என்பது தெய்வத்தின் கதவை திறக்கும் சாவி. நீ உன் கனவுகளை நினைத்து கவலைப்படாதே. அவை தாமதிக்கலாம், ஆனால் மறையாது. அம்மன் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் யாராலும் கவர முடியாது. அவை உன் பெயரில் தான் எழுதப்பட்டிருக்கின்றன. உன் முயற்சி நின்றாலும் அவள் அருள் ஒருபோதும் நின்றுவிடாது. அதனால் உன் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடரு. ஒவ்வொரு காலையிலும் உன் இதயத்திலிருந்து சொல்லு, அம்மா, இன்று நான் உன் ஆசீர்வாதத்துடன் என் நாளை தொடங்குகிறேன். என்னை வழிநடத்து. அந்த வார்த்தைகள் ஒரு சக்தி போல உன்னுள் புகும். அந்த சக்தி உன் வழியை ஒளிரச் செய்யும். நாள் முழுவதும் சிரிப்பு உன் முகத்தில் மலரும். ஏனெனில் அம்மன் உன் வழியில் முன்னே நடந்து கொண்டிருக்கிறாள். என் தங்கமே, உன் கஷ்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீ அதைவிட பெரியவன். நீ தெய்வத்தின் பிள்ளை. அம்மன் உன்னுள் தன் ஒளியை வைத்திருக்கிறாள். உன்னால் உலகம் மாறும். உன் புன்னகை ஒருவரின் கண்ணீரை துடைக்கும். உன் வார்த்தைகள் ஒருவரின் நம்பிக்கையை எழுப்பும். உன் இருப்பு ஒருவருக்கு தெய்வத்தின் நினைவாக இருக்கும். அதுதான் உன் உண்மையான சக்தி. அதனால் பிள்ளா, உன் கஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் அதை அரவணை. அதிலே அம்மனின் அருளை காண். நீ இப்போது அனுபவிக்கும் வலி நாளை உன்னை ஒளியாக்கும். நீ ஒரு நாள் உன் கடந்த காலத்தை நினைத்து சொல்வாய், அந்த கஷ்டங்கள் இல்லையென்றால் நான் இவ்வளவு வலிமையாக மாறியிருக்க மாட்டேன். அம்மன் உன்னை இவ்வளவு நேசிக்கிறாள் என்ற உண்மையை உணர்ந்தால் உன் மனம் அமைதியாகி விடும். அவள் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறாள். நீ அவளின் பணி. உன்னுள் அவள் ஒளி விளங்குகிறது. உன் வாழ்வு ஒரு தெய்வீக பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு அடிக்கல். அந்த அடிக்கல் தான் உன்னை உச்சிக்கு அழைத்து செல்லும். எனவே என் தங்கமே, இப்பொழுது உன் இதயத்தில் சொல்லு, அம்மா, உன் ஒளியால் என் பாதையை நிரப்பிவிடு. எனது கஷ்டத்தை சக்தியாக மாற்று. நான் உன் பிள்ளை, எனக்குள் உன் அருள் இருக்கிறது. இந்த உணர்வுடன் நீ வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தட்டாது. உன் வாழ்க்கை தெய்வீக ஒளியாய் மாறி பிறருக்கும் வழிகாட்டும். அது தான் உன் உண்மையான பயணம். கஷ்டத்திலிருந்து ஒளிக்கு செல்லும் பாதை, துன்பத்திலிருந்து தெய்வத்துக்கு செல்லும் அருள் வழி. அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். அவள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள். அவளின் கைகள் உன் மீது இருக்கட்டும். அவளின் அருள் உன் வழி ஒளிரட்டும். அவளின் பெயர் உன் இதயத்தில் நித்தியம் ஒலிக்கட்டும்.